வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் ராயனுடைய ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் பிரஜன் அவர்களுடைய அடுத்த படம் ராஜா, அந்த படத்தினுடைய மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஏதோ ட்வீட் பண்ணியிருக்காரு, ஏதோ மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போய் பார்ப்போன்னு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ பிடிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு அந்த மோஷன் போஸ்ட்டில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா ஹரி. ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தோணுச்சு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் மோஷன் போஸ்ட்லேயே ஹீரோ வந்து போலீஸாக நடிக்கிறாருன்னு வேறு காட்டிட்டாங்க. அது இல்லாமல் லவ்க்கு முக்கியத்துவமாக இருக்கிற மாதிரி மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கிரைம் நடக்குது, அதை மையப்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சூதுக்கவும் படத்தினுடைய ப்ரொடியூசர் சிவி குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் வந்து டெபியூட்டாக சந்தோஷ் ராவணன் தான் இயக்குறாரு. ஸோ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தா லைக் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காகவே லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ராயன் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் ஸ்டார்டிங் ஸோ ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக ஆரம்பிச்சதுங்க. ஸோ நல்லாவே போச்சுங்க. ஸோ அங்கங்கே கேரக்டரை ரிவீல் பண்ண இன்னும் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுனாலும் எனக்கு டைலாக்ஸ் அங்கங்கே வர்றது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபஸ்ட் ஹாஃபில். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோல் போர்ஷனெல்லாம் கூஸ் பம்ஸாக சதற விட்ருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே ஸ்கோர் பண்ணது சீன் வைஸாகவும் சரி, பிஜிஎம்ஸ் ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஸோ ஹேர் ரஹ்மான் அங்கங்கே செதுக்கியிருப்பார். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி வந்துருச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. கண்டிப்பாக சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிற விதம் ஸ்லோவாக இருந்தாலுமே காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு சலிப்பு தரவே தராது. ஸோ அதுதான் தேவை. என்டர்டைன்மெண்ட் பண்ணால் போதும்னு நினைப்போம்ல, அதை இந்த ராயன் படம் பண்ணிச்சு. எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் தனுஷ் அவர்கள் உழைச்சிருக்காரோ, ஸோ சேம் லெவல் ஏஆர் ரகுமானும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. தனுஷை ஸ்கோர் பண்ணுவாருன்னு பார்த்தா சைடில் இருக்க யாரோ ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. பர்டிகுலராக தர்ஷா விஜயன் சான்ஸே இல்லை. ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பார்த்துட்டா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே அவங்க கரியர் க்ரோத் எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க ஆடியன்ஸுடைய ஹார்ட்டை கொத்தா பிடிங்கின்னு போயிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஹபர்னா கூட சில சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சந்தீப் கிஷன் ப்ரோ சான்ஸ்லெஸ், அவர் பர்ஃபார்மருங்க, வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா அவர் நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன், ஒவ்வொரு பக்கமும் அவங்களுக்கு பங்கமாக இருக்கும். அங்கங்கே ஒரு கூஸ்பம்ஸ் சீன்ஸ் வச்சுருப்பார். ஸோ டைரக்டரியா நானும் அப்படின்றத தனுஷ் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கதை ரொம்ப பழைய கதை, நிறையா படங்கள் தோணுச்சு, சில ட்விஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ட்விஸ்ட்டு கூட இதெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். பட் நல்ல ஒரு மூவி ராயன்.